ஸ்ரீ கால பைரவர் ஜெயந்தி. ஸ்ரீ கால பைரவர் ஜெயந்தி மற்றும் ஸ்ரீ கால பைரவாஷ்டமி 2025 நவம்பர் 12ஆம் தேதி ஐப்பசி 26 புதன்கிழமை. ஸ்ரீ கால பைரவர் ஜெயந்தி சிறப்பு. ஆணவத்தை அழிக்க சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய அவதாரமே ஸ்ரீ கால பைரவர் என்கின்றன புராணங்கள். ஸ்ரீ கால பைரவர் அவதரித்த தினமே ஸ்ரீ கால பைரவ ஜெயந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. தீய சக்திகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும், எந்த ஒரு ஆபத்துகளிலிருந்தும் அல்லது இயற்கைக்கு மாறான இறப்பிலிருந்தும் விடுவித்துக் கொள்ளவும், இயற்கைக்கு மாறான நிகழ்வுகளிலிருந்து உலகை காக்கவும் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஸ்ரீ கால பைரவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ கால பைரவர் சிறப்பு. சிவபெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்று ஸ்ரீ கால பைரவர் தோற்றமாகும். ஸ்ரீ கால பைரவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவர் என வேதங்கள் கூறுகின்றன. நின்ற கோலத்தில் உடுக்கை, கயிறு, திரிசூலம், மண்டை ஓடு ஆகியவற்றை தாங்கியபடி ஸ்ரீ கால பைரவர் திருக்காட்சி தருகிறார். பொதுவாக 4 திருக்கரங்களுடன் காணப்படும் ஸ்ரீ கால பைரவர் சில தலங்களில் அரிதாக 14 மற்றும் 32 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். கருப்பு நிறத்தில் உக்கிரமான தோற்றத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கு நாய் வாகனமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அனைத்து சிவாலயங்களிலும் கால பைரவர் அல்லது பைரவர் சன்னதி நிச்சயம் அமைந்திருக்கும். வடகிழக்கு திசையில் நின்ற கோலத்தில் நாகத்தை பூநூலாகவும் பிறையை தலையிலும் அணிந்த தோற்றத்தில் ஸ்ரீ கால பைரவர் காட்சி தருவார். சிவாலயங்களிலும் சிவாலய சொத்துக்களையும் ஸ்ரீ கால பைரவரே காப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. ஸ்ரீ கால பைரவர் அவதார மகிமை. சிவபெருமானின் 64 வடிவங்களில் கால பைரவர் வடிவமும் ஒன்றாகும். கால பைரவர் எதிரிகளுக்கு அச்சத்தை தருபவராகவும் தன்னை சரணடைந்த பக்தர்களை அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பவராகவும் போற்றப்படுகின்றார். ஒருமுறை தான் உயர்ந்தவர் என ஆணவம் கொண்ட பிரம்மதேவரின் கர்வத்தை அடக்க சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய கால பைரவர் பிரம்மதேவரின் ஒரு தலையை கொய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மேலும் ஒரு இதிகாச கதையில் அந்தகாசுரன் எனும் அசுரன் தேவர்களையும் மகரிஷிகளையும் மக்களையும் துன்புறுத்தி வந்தானாம். அந்தகாசுரனை அழிக்க எண்ணிய சிவபெருமான் தம்முடைய திருமுகங்களில் ஒன்றான தத்புருஷத்திலிருந்து மகா பைரவ மூர்த்தியை தோற்றுவித்தாராம். அந்த மகா கால பைரவர் அந்தகாசுரனை வதம் செய்து அனைவரையும் காப்பாற்றியதாக சொல்லப்படுகிறது. அஷ்ட பைரவர்கள். ஒருமுறை தாருகாவன முனிவர்கள் கடவுள் கொள்கையில் நம்பிக்கையின்றி இறைவனை மதியாது வேள்வியே தெய்வமென மயங்கி கடவுளின் துணையின்றி தங்களின் ஆற்றலால் எல்லாம் சாத்தியம் என கர்வம் கொண்டனராம். இவர்களின் ஆணவத்தை அழிக்க திருவுளம் கொண்ட சிவபெருமான் ஸ்ரீ பிச்சாடன மூர்த்தியாக வடிவம் ஏற்றுச் சென்று காலாக்னியால் தாருகாவனத்தை அழித்தார். இதனால் உலகம் முழுக்க இருள் சூழ்ந்து சூரியனும் மறைந்து போனதாம். அப்போது பைரவமூர்த்தியே 8 திசைகளிலும் தோன்றி ஒளியை உண்டாக்கியதாக சொல்லப்படுகின்றது. இப்படி 8 விதமாக தோன்றிய பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீட்சண பைரவர், சம்ஹார பைரவர் என 8 பைரவர்கள் போற்றப்படுகின்றனர். ஸ்ரீ கால பைரவ ஜெயந்தி வழிபாட்டு முறை. ஸ்ரீ கால பைரவாஷ்டமி நாளில் கால பைரவர் வழிபாடு மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. இந்த நன்னாளில் கால பைரவர் கோவில் அல்லது சிவாலயங்களில் உள்ள பைரவர் அல்லது கால பைரவர் சன்னதிக்கு சென்று வழிபட அனைத்து இன்னல்களும் நீங்கி நன்மை நடைபெறும் என சொல்லப்படுகின்றது. மேலும் கால பைரவரை செவ்வரளி மலர் சூட்டி வழிபடுதல் நலம் தரும். அது மட்டுமல்லாமல் கால பைரவருக்கு 4 புறமும் தீபம் கொண்ட சௌமுக விளக்கில் நல்லெண்ணெய் ஏற்றி வழிபடுவது மிகவும் உகந்ததாகும். மிளகு சேர்த்த உளுந்து வடை, தயிர் சாதம் ஆகியவற்றை கால பைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால்
வழிபட்டால் ஸ்ரீ கால பைரவரின் அருளை பூரணமாக பெறலாம். குறிப்பாக ஸ்ரீ பைரவ அஷ்டமி திருநாளில் நடைபெறும் ஸ்ரீ பைரவ லட்சார்ச்சனை, ஸ்ரீ ருத்ர யாகம், ஸ்ரீ பைரவ ஹோமம் போன்றவற்றில் கலந்து கொள்வது வாழ்நாள் முழுக்க அனைத்து வளங்களையும் அள்ளித்தரும் என வேதங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ கால பைரவ ஜெயந்தி வழிபாட்டு பலன்கள். ஸ்ரீ கால பைரவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கையாகும். ஸ்ரீ கால பைரவர் அனைத்து விதமான பயங்களையும் போக்கி தீமைகளை அழித்து நன்மைகளை வழங்கக்கூடியவர் என்பதால் கால பைரவாஷ்டமி சொல்லி வழிபடுவதன் மூலம் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர். முக்கியமாக பில்லி, சூனியம், மாந்திரீகம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள், மீள முடியாத கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள், தொழில் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளில் சிக்கி தவிப்பவர்கள், நவக்கிரக தோஷங்களால் அவதிப்படுபவர்கள் ஸ்ரீ கால பைரவாஷ்டமி நாளில் ஸ்ரீ கால பைரவரை வழிபட்டால் நன்மை அடையலாம் என இதிகாசங்கள் கூறுகின்றன. கால பைரவர் மந்திரம். ஸ்ரீ கால பைரவாஷ்டமி நன்னாளில் 8 விதமான மலர்களால் பைரவரை அர்ச்சித்து கால பைரவர் மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். இயலாதவர்கள் கண்களை மூடி ஸ்ரீ கால பைரவரை மனதில் எண்ணி 108 முறை கீழ்காணும் மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். ஓம் கால காலாய வித்மகே கால தீத்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். இந்த வழிபாட்டின் மூலம் தீராத பிணிகளும் தீரும், செல்வ வளம் சேரும், எதிரிகளின் தொல்லை, வறுமை, பிணி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி லட்சுமி கடாட்சத்துடன் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெற்று நல்வாழ்வு அமையும் என்பது தொன்மையான ஐதீகமாகும். மேலும் ஸ்ரீ கால பைரவர் வழிபட்டால் நவக்கிரக தோஷ நிவாரணமும், சர்வ பாப விமோச்சனமும், ரோக நிவர்த்தனமும், ஐஸ்வர்ய ஆகர்ஷணமும் கிட்டும் என்பதால் ஸ்ரீ கால பைரவாஷ்டமி நாள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி நாளன்று ஸ்ரீ கால பைரவரை வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கி அமைதியான வாழ்வு அமையும் என வேதங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ கால பைரவாஷ்டமி நன்னாளில் ஸ்ரீ கால பைரவரை வழிபடுவோம். காலமெல்லாம் அவர் அருளால் செழிப்புடன் வாழ்ந்திடுவோம். ஸ்ரீ கால பைரவர் ஜெயந்தி.